தமிழ்நாட்டில் தாவேக முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது சொல்லும் வைகோ. TVK will be a force to reckon with and it may produce surprises. மாற்றம் வேண்டும் என்ற மிகப்பெரிய அரசியல் எழுச்சி இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நாம் மட்டும் மாற்றம் வேண்டும் என முடிவெடுத்திருந்தால் தமிழக அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும். திருமா மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படி தாவேக தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசியல் சக்தியா உருவெடுத்திருக்கு. இளைஞர்கள் அரசியல்ல மாற்றம் வேணுங்கிற மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. நம்ம மட்டும் கூடுதல் சீட்டுக்கும் மாற்றம் வேணுங்கிற அடிப்படையில வேற முடிவு எடுத்திருந்தோம்னா தமிழ்நாடு அரசியலே தலைகீழா மாறி இருக்கும். இதெல்லாம் சொன்னது தாவேக ஆதரவாளர்களோ இல்ல தாவேக சார்ந்த நிர்வாகிகளோ இல்ல, திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுடைய தலைவர்களும் முக்கிய முகங்களும் தான். முதல்ல நம்ம பேச போகிறது திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கலாம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, விசிகாவை சுற்றி பல பேசுபொருள்கள் அப்படிங்கிறது எழுந்துக்கிட்டே இருந்தது. ஆலூர் ஷானவாஸுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னப்போ ஏற்பட்ட ஒரு சர்ச்சைகளாக இருக்கட்டும், அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட வீடியோ, அதற்கு ஷானவாஸ் சொன்ன பதில்கள், அது ஒரு பக்கம் போணுச்சு. தேர்தலுக்கு பிந்தைய, அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் வந்ததுக்கு பிறகாகவும் கூட முக்கியமான நாளேடுகளில் விசிகா பற்றி கட்டுரைகள் எழுதப்பட்டிருந்தது. முக்கியமான நிர்வாகிகள், சீட்டு கொடுக்காத தலைவர்கள் எல்லாம் விசிகாவிலிருந்து வெளியேற போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல சிந்தனை செல்வன் அவர்களுடைய பெயருமே இடம்பெற்றிருந்தது. பனையூர் பாபு, இப்படி பல முக்கிய முகங்கள் விசிகாவிலிருந்து விலகி வேறு கட்சியில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு வன்னியரசாக இருக்கட்டும், சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல இப்படி பிரபலமான ஒரு நாளிதழ் இப்படி எல்லாம் சொல்லலாமா, இது மாதிரி எந்த ஒரு முகாந்திரமுமே கிடையாது, நான் அது மாதிரி பேட்டியே கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் இப்போ விசிகாவுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல முக்கியமான 3 கூறுகள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, விசிக நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு தொனியிலையும் ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும். மற்றொன்று, இந்த தேர்தலில் தாவேகவுடைய ரோல் என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்னு 3 முக்கியமான கூறுகளாக நம்ம இதை பிரிக்கலாம். முதல்ல விசிக குறித்து என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம கட்சியுடைய நிர்வாகிகள் சிலர் கூட்டணி கட்சிகள் களமிறங்கிய தொகுதிகளில் சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற தகவல்கள் எனக்கு வந்திருக்கு. அது சம்பந்தமான தரவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல சரியா வேலை பார்த்துருக்கீங்க, ஆனா ஒரு சில தொகுதிகளில் நம்மளுடைய தோழமை கட்சிகள் களமிறங்கிய தொகுதிகளில் சரியான முறையில் வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. அது சம்பந்தமா தரவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு எச்சரிக்கையா கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் திருமாவளவன் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அடுத்ததா தாவேகவுடைய ரோல் இதுல என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, திமுக அதிமுக இந்த 2 கட்சியுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரல் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்யும். அதை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சுப்பாங்க, பங்கிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறை இப்படி 2மே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய, அதாவது அதிமுக திமுக 2 பேரும் வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்களுடைய பெருவாரியான வாக்குகள் தாவேகவிற்கு போயிருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அதிமுக சீமான் மற்றும் விஜய் அவர்களுடைய தாவேக, நாம் தமிழர் தாவேக, இவங்க 3 பேரோடுமே திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை கோட்பாட்டில் தான் களமிறங்கியிருக்காங்க. அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் இவங்க 3 பேருக்குமே பிரியுது. ஆனா 2 பேருமே வேண்டாம் அப்படிங்கிற மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களுடைய வாக்குகள் பெருவாரியாக தாவேகவிற்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இப்படி போயிருந்தாலும் திமுகவும் அதிமுகவையும் நகற்றிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான வலிமை அப்படிங்கிறது தாவேகவுக்கு இல்லை. ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்கிறதையும் திருமாவளவன் அவர்கள் தாவேகவுக்கு சொல்லியிருக்காரு. புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும்
அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக பேசப்பட்டது அரசியலுக்கு முன்பு விசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது. அது வந்து சீட்டு வந்து இரட்டை இலக்கத்தில் கிடைக்கலங்கிற அதிருப்தியில் கூட வெளியேறுவாங்க. ரொம்ப நாட்களாக, அதாவது திமுக கூட்டணி, அதாவது தேர்தல் ரீதியாக பேசப்பட்ட காலத்திலிருந்து அம்பேத்கர் புத்தக வெளியீடு தொடங்கி 8 சீட்டில் முடிவாகிற அன்னைய நாள் வரைக்கும் வந்து விசிக வெளியில் வந்துருவாங்க, தாவேகாவோட போயிடுவாங்கன்னு சொல்லி பேசுபொருள்கள்ங்கிறது அரசியல் களத்துக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது. அது குறித்தும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மட்டும் கூடுதல் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், இல்லைன்னா மாற்றம் அப்படிங்கிற பேர்ல வேற ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியலையே தலைகீழாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா அதை நம்ம விரும்பல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலுமே வந்து நம்ம இரட்டை இலக்கம் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்த்தோம். பலருடைய ஆசையும் விருப்பமும் கோரிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால முரண்டுபட்டு நிற்கலை, கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு இழுபறி நிலைக்கு நான் கூட்டணியை கொண்டு போகலை. காரணம், நம்மளுடைய கொள்கையான பாசிசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு திமுக கூட்டணிங்கிறதுனால நான் இதை வந்து உறுதிப்பாடாக இருந்து இந்த கூட்டணியை பலவீனப்படுத்திடக்கூடாது, நம்மளால இந்த கூட்டணி பலவீனப்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இந்த திமுக கூட்டணியில் 8 சீட்டுகளுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தமாக திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சில் 3 கூறுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியறது என்னவா இருக்குன்னா, திமுக கூட்டணி அமையும் அப்படிங்கிறத ஒத்துருக்காரு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிறத திருமாவளவர்களுடைய பேச்சில் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்பாகவே நான் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க போறேன்னு சொன்னப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அப்போ அவர் பயன்படுத்திய வார்த்தையும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாக தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்பவே வந்து விஜய் அவர்களுடைய வருகை இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால தான்ப்பா திருமா வந்து சட்டப்பேரவைக்கு வராரு அப்படின்னு சொல்லி பேசுபொருள் இருந்தது. ஸோ இந்த கருத்து அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களோடது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அடுத்ததா மதிமுக வைகோ அவர்களுடைய பேச்சு. தமிழ்நாட்டு அரசியல்ல மூத்த தலைவர்கள்ல ஒருவராக கருதப்படக்கூடிய வைகோ அவர்கள் தாவேக குறித்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தாவேகவுடைய தேர்தல் முடிவு, அதாவது தாவேக ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள்ங்கிறது தேர்தல் முடிவுகள்ல பல ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தாவேக தமிழக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான சக்தியாக உருவெடுத்திருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கட்டும், மாணவர்கள், இவங்க எல்லாமே வந்து தாவேகவுக்கு ஆதரவளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால தேர்தல் முடிவுகள்ல தாவேக ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. TVK will be a force to reckon with and it may produce surprises when the results are declared. There is a possibility, there is a swing among the students and first time voters in favor of TVK. ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக இந்த கருத்தை நம்ம வந்து பார்க்கலாம். தாவேகாவுக்கு யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நிறைய போயிருக்கு. ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள் கூட வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எந்த விதத்தில் சொன்னாருங்கிறது தெரியல. ஆனால் திமுக கூட்டணிங்கிறது உறுதி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா தியாகத்தால் உருவான திராவிட இயக்கம், அதை ஒருபோதும் அழிக்க முடியாது. இது மாதிரியான புதிய சக்திகள் வரலாம், அவங்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம், ஆனால் திராவிட இயக்கங்களை எப்பவும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்து தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவர் கூட்டணி கட்சியான திமுக மீது ஒரு சில அதிருப்திகளையும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எப்பவுமே வந்து கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் சமரசமாக போக மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான சில விஷயங்களை கூட்டணியிலேயே இருந்தாலும் ஆளுங்கட்சியான திமுக செஞ்சால் அதற்கு எதிர்த்து அவங்க களத்தில் போராடுறத நம்ம பல விஷயங்களில், சாம்சங்காக இருக்கட்டும், இல்லைனா பணி நேரம் வந்து நீடிச்சதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள்ல வந்து நம்ம பார்த்தோம். அந்த வகையில் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இளைஞர்கள் கிட்ட வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தாவேகாவை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இளைஞர்கள் இப்போதான் வந்து அரசியலை நிறைய விட்டு நோக்குறாங்க. முன்பெல்லாம் தேர்தல் அப்படின்னு சொன்னோன்னா இளைஞர்கள் வந்து வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தேர்தலுக்கான பணிகள்
அரசியல் செய்யறதோ இல்லைன்னா தேர்தலில் ஈடுபட்டு பேசுறதோ அரசியல் அந்த இது கூட இருக்காது. ஆனால் இப்போ இளைஞர்கள் வந்து தேர்தலில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, அரசியல் கருத்துக்களை பேசுறாங்கிறப்போ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அரசியல் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு தாவேகாவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு கருத்தை தான் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நாம் வந்து பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது, ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆளும் கட்சியான திமுக மீது சில அதிருப்திகளையும் வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னார்னா, அமைய போற திமுக ஆட்சி, அவரும் வந்து திமுக ஆட்சி அமையும் தான் சொல்றாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 6 சீட்டு கேட்டோம், 6 சீட்டு கிடைக்கல. இருந்தாலும் நம்ம கூட்டணியை வச்சுக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னா பாஜக அப்படிங்கிற ஒற்றை எதிர்ப்பு காரணமாக தான் நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கூட்டணி கட்சியான திமுகவுடைய ஆட்சி அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அவர் சொல்றாரு அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு வந்து ஏற்படல. அது சம்பந்தமா எந்த விதமான உருப்படியான நடவடிக்கையும் திமுக எடுக்கல. அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான உருப்படியான எந்த நடவடிக்கையும் திமுக ஏற்படுத்தி கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்க என்னதான் வந்து வருஷம் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை வந்து நாங்க முன்னெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெருமையாக பேசுனீங்க அப்படின்னாலுமே அதற்கு அடித்தளம் யாரு? உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். இந்த மக்களுக்கு நீங்க வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தல, அவங்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறப்போ நீங்க பெருமை பேசுறதுக்கு வேணா இதெல்லாம் பயன்படும். ஆனா மக்களுக்கு இப்போ வரைக்கும் வேலைவாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சிலையுமே தாவேகாவிற்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத காட்டிலும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயம், அரசியலை சார்ந்த இளைஞர்கள் நகரக்கூடிய ஒரு விஷயத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ ஏன் பேசுபொருளாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 பேருமே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. பெருவாரியான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் ஆட்சி அப்படின்னு சொன்னாலுமே அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப நெக் டு நெக்காக இருக்குது. ரொம்ப சீட் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் சரி, ஓட் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப அதிகப்படியான வித்தியாசம் அப்படிங்கிறத காட்டலை. சில கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கருத்து கணிப்பு முடிவு தாவேகா ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தேர்தல் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு நேரத்தில் இன்னும் ஒரு நாளே தேர்தல் முடிவுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தாவேகாவுக்கு ஒரு சில ஆதரவு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறதும், கூட்டணி கட்சி மீது அதிருப்தியை சொல்லியிருக்கிறதும், ஏன் வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தோம், ஏன் சமரசம் பண்ணிக்கிட்டோம், இவ்வளோ கம்மியான சீட்டுகளுக்கும் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரல்கள், ஆதங்கங்களை இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறது தான் மிகப்பெரிய வகையில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த சூழல்ல தான் தேர்தலுக்கு பின்பு, முடிவுகளுக்கு பின்பாக திமுகவே ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது எழுப்பியிருக்கு. என்ன இருந்தாலும் கூட்டணியை விட்டு விலக மாட்டாங்க, அதுலலாம் உறுதிப்பாடாக தான் இருப்பாங்க. ஆனா கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது திமுக ஆட்சி அமைந்தாலும் இந்த 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது திமுகவுக்கு அவ்வளோ சுலபமானதாக இருக்காது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து போர்க்குரல் எழுப்புவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய போராட்டங்களை முன்னெடுப்பாங்கிறது தேர்தலுக்கு முடிவுகளுக்கு முன்பே இந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் நடக்க போதா, இல்லைனா வைகோ அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி ஆச்சரியமான முடிவுகள் 4ஆம் தேதி வரப்போகுதா, அதை மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.